அகத்தியர் வந்து இந்த கோயிலில் உட்காந்து குறி சொன்னாராம். என்னன்னு சொன்னாருன்னா, இது பிள்ளையார் கோயில் இல்லை, அம்மன் கோயிலாக மாறப்போகுது, இதை நீங்கள் நடத்த மாட்டீங்க, ஒரு அம்பா வந்து நடத்த போகிறாங்கன்னு சொன்னாராம். எங்கள் வீட்டுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப சண்டை போடுவார். வீட்டில் நிம்மதியே கிடையாது. இவரை இங்கே கூட்டின்னு வந்து இல்லை அம்மா கிட்ட விளக்கு போட சொன்னாங்க. இங்கே விளக்கு போடு, அங்கே விளக்கு போடு அப்படின்னாங்க. விளக்கு போட்டு எங்கள் வீட்டுக்காரு ஒரு நாள் கனவுல வந்தாங்க. அந்த அம்மா வந்து முகம் வந்து அப்போ வந்து கருப்பு கலர்ல தான் அந்த முகம் வந்து இருந்துச்சு. கனவுல வந்த முகம் வந்து பசங்களெல்லாம் கிட்ட சொன்னேன். காலையில் எழுந்த உடனே இப்படி இருக்கு, வாங்க ஒரு நாள் போயிட்டு வந்துடலாம். வந்தாங்க அந்த அம்மா. அப்படின்ட்டு வந்து பார்த்தா நம்ம என்ன குறை நினைச்சு வரணுமோ அதை நம்ம வந்து எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. அவங்க முன்னாடி உட்காந்து அவங்க குறைகள் என்னவோ அதை அவங்களே புட்டு அடிச்சுவாங்க. நடுவில் நான் சொல்லிகிட்டு இருக்க வாக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு அது தெரியாமல் இருந்தது. ஒரு நேரம் அதை தெரிய ஆரம்பித்து நான் ஏதோ கோவத்தில் பேசுகிறேன், என்னமோ எனக்கு பிடிச்சிக்கிச்சு, வளர்றேன்னு நினச்சி அவர் என்னை அடிச்சிட்டாரு. அவங்க பார்த்துட்டு என்னை அப்படியே நின்றுட்டாங்க. என்ன பண்ணால் நீங்கள் போய் முதல்ல அம்பாவை பார்த்துட்டு வாங்க, உங்கள் முகம் அப்படியே வந்துக்குதுமா அவங்க அங்கே அந்த சிலையில் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க என்னை பார்க்கல. எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு உயிரை காப்பாற்றி கொடுத்தது. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை வீட்டில், சொல்ல முடியாத பிரச்சனை. அதை சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க குடும்பத்தையே ஆட்டி படைக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அந்த வீட்டையே இன்னொரு பேரில் மாற்றி எழுதிக்கிட்டான் அந்த ஆள். போய் பார்த்தா வந்து மரத்தில் வந்து நாகத்தை வரைஞ்சி வச்சு சிமெண்ட்டு மூலயமா ஒரு நாகத்தை சிலையை வச்சு, முக்கியமாக வர்றவங்க மெயினாக குறி கேட்க வருவாங்க, காற்று சேஷ்டை இருக்கிறவங்க வருவாங்க. இங்கே வந்த உடனே போயிடும். இத்தனை நாள் அத்தனை நாள்லாம் கிடையாது. அவங்க காசு வாங்கிட்டாங்க என்கிட்ட, அவங்க போய் கேட்கும் போதெல்லாம் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதை வாக்கா கேட்பாங்க. அந்த வாக்கா கேட்கும் போது அம்மா சொல்லுவாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இது ஒரே ஒரு தேங்காய் கையில் எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்மளுடைய வேண்டுதலை அந்த தேங்காவில் சொல்லணும். அதை 3 தடவை. நான் இங்கே மணலி சின்னச்சாக்கார்லேருந்து வரேன். எங்களுக்கு இங்கே வந்து எனக்கு உடம்பு சரியாமல் இருந்தது கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் பாப்பாவை நின்று அபார்ஷன் ஆகி இருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் எனக்கு வந்து என்ன பிரச்சனை, பேய் பிடிச்சிச்சு அது மாதிரி இருந்தது. அதனால இந்த கோயிலுக்கு வந்து குறி கேட்க வந்தோம். அப்போ அம்மா இது மாதிரி காற்று இருக்குது, இது மாதிரி இருக்கிறதால தான் குழந்தை உனக்கு நிற்கலை அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி நாங்கள் செய்கிறோம் சொல்லிட்டு இங்கே அம்மா பரிகாரம் செஞ்சு கொடுத்தாங்க. பரிகாரம் செஞ்சோம். அதுக்கப்புறம் நான் என்ன பரிகாரம் சொன்னாங்க அம்மா? நீங்க என்ன அந்த ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா எடுத்துட்டோம்னா உனக்கு பாப்பா இதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆத்மாக்காக இது பண்ணாங்க, பூஜை பண்ணாங்க. பூஜை பண்ணி 48 நாள் பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பா 2வது பாப்பா நின்றுச்சு. நின்றுட்டு இப்போ 1.5 வயசு ஆகுது பாப்பா பிறந்து. இங்கே அதுலேருந்து நான் வந்துன்னு தான் இருக்கேன். சாமி கும்பிட்டுக்கு வர்றதால கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, வீட்டுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, கொஞ்சம் கஷ்டம் இல்லாமவும் இருக்குது. நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர வேலை இந்த கோயிலை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப சண்டை போடுவார். வீட்டில் நிம்மதியே கிடையாது. இவரை இங்கே கூட்டின்னு வந்து இந்த அம்மா கிட்ட விளக்கு போட சொன்னாங்க. இங்கே விளக்கு போடு, அங்கே விளக்கு போடு அப்படின்னாங்க. விளக்கு போட்டு எங்கள் வீட்டுக்காரு இப்போ ஓரளவுக்கு நல்லா திருந்தி வண்டிலாம் இல்லாமல் லோல் பட்டுக்குன்னு இருந்தோம். இந்த அம்மா சொன்னாங்க வண்டி வாங்குவேன்னு சொன்னாங்க. வண்டி வாங்கி நல்லா இருக்கிற. இப்போ எங்கள் வீட்டுக்காரு கொடியை நிறுத்திட்டு நல்லா இருக்கிறோம், நிம்மதியா இருக்கிறேன். ஏதோ அம்மா கிட்ட வந்து இந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சுன்னு அடிக்கடிக்கு நான் வந்து போறேன் இந்த கோயிலுக்கு. அதெல்லாம் எதுவுமே தரல. விளக்கு போட சொன்னாங்க, இந்த துர்காமாவுக்கு விளக்கு போட சொன்னாங்க. அப்புறம் இந்த அம்மனுக்கு ஒரு விளக்கு போட சொன்னாங்க. விளக்கு போட்டு அவரை நினைச்சிட்டு குடியை விட்டணும்னு சொல்லி நினைச்சு விளக்கு போட சொன்னாங்க. அதை தான் நான் போட்டேன்னே வந்து விளக்கு 9 வாரம் போட சொன்னாங்க. என்ன 9 வாரம் தொடர்ந்து என்னைக்கு வந்து நான் அழுது கேட்டேன்னா சனிக்கிழமை அன்னைக்கு போடுமா. நாங்கள் இல்லைம்மா நான் வேலைக்கு போகிறேம்மா, என்னால் வர முடியாதும்மா. நான் சரி ஞாயிற்றுக்கிழமை வந்து நீ போட்டு போமா. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து போட்டு நான் 9வது வாரம் வந்து அந்த அம்மாவுக்கு புடவை எடுத்து அபிஷேகம் பண்ணி முடித்தோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. குடியை விட்டாரு, வந்துன்னு இருக்கோம், அடிக்கடி கோயிலுக்கு வந்துன்னு போயின்னு இருக்கோம், அவ்வளோதான். என் பேர் யுவன்யா, நான் போரூர்லேருந்து வரோம்.
எங்கள் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகலைன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், பிஸ்னஸ் லாஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு சரியாயிடுச்சு. எனக்கு உடம்புல ஒரு ப்ராப்ளம் இருந்தது, பேய் இந்த மாதிரி. அதை அவங்க சரி பண்ணி கொடுத்து என் உடம்ப சரி பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாங்க. எவ்வளவு நாளா குழந்தை இல்லை உங்களுக்கு? இங்க வந்து என்ன பரிகாரம் செஞ்சீங்க? இல்லைப்பா அதெல்லாம் பண்ணல. ஒரு அபார்ட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு, அந்த வேற யாரோ உடம்புக்குள்ளே வந்ததுனால. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1 மந்த்து விளக்கு போட சொன்னாங்க. அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பெரியபாளைய அம்மனுக்கு அதுக்கெல்லாம் பூஜை பண்ண சொன்னாங்க. அவ்வளோதான். என் மருமப்பிள்ளை ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தார். வயிறு வலி, வாந்தி, இந்த மாதிரி கொமட்டலன்னு ஒரு 8 மாசமாக இருந்தார், ரொம்ப முடியாமல். அப்புறம் வெளியிலலாம் பார்த்தோம் சரியாகல. டாக்டர்லாம் பார்த்து எல்லாம் வந்து ஒன்றும் கிளியர் ஆகுது, ஒன்றும் இல்லைன்னு அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப அதுக்கப்புறமா வந்து அம்மா இங்கே தேடி தேடி பார்த்து கண்டுபிடிச்சி இங்கே வந்தோம். இவங்க பார்த்து இது மாதிரி இருக்குது, செய்வனை செஞ்சுருக்கு, எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் எடுத்தாங்க. இப்போ நல்ல குணமாக இருக்கிறாரு. இப்போ வேலைக்கு போயிருக்கிறாரு. இப்போ தான் வேலைக்கு போய் தொடங்கியிருக்கிறாரு. 9 மாசமா ரொம்ப படாத பாடுபட்டாச்சு. மணலியிலேருந்து வரேன். அங்காள பரமேஸ்வரம்மா கோயில். நான் இது வீடு கட்டணும்னு வேண்டினேன். வீடு கட்டிட்டோம். கட்டி அந்த மகள் சாட்சியும் சொல்லிட்டேன். நான் வந்து அது போல் நல்லதில் நிறைய விஷயம் நடந்துக்குது. இங்கே வேண்டது நடக்குது. ஒரு நாள் கனவுல வந்தாங்க அந்த அம்மா. வந்து முகம் வந்து அப்போ வந்து கருப்பு கலரில் தான் அந்த முகம் வந்து இருந்துச்சு. அப்புறம் நான் என் கனவுல வந்தது க்ரீன் கலரில் அடிச்சுட்டு இருந்தாங்க பெயிண்ட்டு. அது எனக்கு தெரியவே தெரியாது. இவங்க அடித்ததே எனக்கு தெரியாது பெயிண்ட் அந்த அம்மா முகத்தில். அப்புறம் அந்த கனவுல வந்த முகம் வந்து பசங்களெல்லாம் கிட்ட சொன்னேன். காலையில் எழுந்த உடனே இப்படி இருக்குது, வாங்க ஒரு நாள் போயிட்டு வந்துடலாம். வந்தாங்க அந்த அம்மா அப்படின்ட்டு. வந்து பார்த்தா இல்லை, வந்து பார்த்தா பூட்டி இருந்துச்சு கதவு. சரி ஸ்க்ரீன் திறந்து பார்த்தா அதே என் கனவுல எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி அந்த உட்காந்துருந்தாங்க. எல்லாருமே என் பசங்கள்லேருந்து என் வீட்டுக்காரர்லேருந்து ஆச்சரியப்பட்டாங்க. என் பேர் வந்து ராஜாத்தி. நான் வந்து ஒரு 4 வருஷமா இந்த கோவிலுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் வரும்போது எனக்கு வந்து தெரியாது இங்கே ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு. எங்கள் வீட்டுக்காரர் தான் ரெகுலராக இந்த சைடு ட்ராவல் பண்ணி போகும்போது இந்த கோவிலை பார்த்துட்டு சும்மா வேண்டிட்டுலாம் போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னை வந்து கூப்பிட்டு வந்தாங்க, நீ வா இந்த கோவிலில் வந்து பாரு அப்படின்னு வந்து கூப்பிட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து சொத்து பிரச்சனை நிறைய ஓடிட்டே இருந்தது. அது எப்படி தீர்வு கிடைக்கிறதுனே எங்களுக்கே தெரியல. அந்த சொத்து வந்து எங்கள் பேரில் மாறுமா, இந்த மாதிரி இருக்கேன்னு நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த அம்மாட்ட வந்து நாங்கள் வேண்டி அந்த அம்மாவுக்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டே நாங்கள் இருக்கும்போது ஒரு நாளாக அந்த பிரச்சனை வந்து ஒன்னொன்னா சரியாகிக்கிட்டே வந்தது. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமனார் வந்து என்ன சொல்கிறது, அவர் நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்தார், எல்லாம் பண்ணார். அவர் பேரில் தான் இருந்த சொத்தை வந்து எங்கள் நாத்தனார் பேரில் மாற்றி கொடுத்துருந்தாங்க. அவங்க பேர்லேருந்து எங்கள் பேரில் வரவே இல்லை. இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, அங்கே வந்து என்ன சொல்கிறது, அவங்களுடைய திருவிளையாடல் மாதிரி அவருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும், ஒரு மாதிரி சுயநினைவே இல்லாமல் இருப்பார். ஒரு மாதிரி இருக்கவும் நாங்களாம் என்ன பண்ணோம், எங்கள் மாமியார்கிட்ட பேசணும், இந்த மாதிரி தாத்தாவுக்கு இந்த மாதிரி இருக்குது, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இவர் இருக்கும்போதே எல்லாமே இந்த சொத்தை சரி பண்ணாதான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி அவங்களும் சரின்னு சொல்லி எப்படியோ அந்த அம்மா அவங்க மனசுலலாம் பூந்து இடத்தெல்லாம் மாற்றி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இடம் பேரில் மாறினதுக்கப்புறம் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இவங்களுடைய திருவிளையாடலில் தான் எல்லாம் நடந்துச்சுன்னு நாங்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டோம். எனக்கு இதுமாரி கந்திஷ்டி அதெல்லாம் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கு இதுமாரி பழம் வந்து மாற்றிட்டு போமா, உனக்கு வந்து இதுவாக இருக்கும் சொன்னாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு திருப்பதிக்கு போயிட்டு வாங்க ஃபேமிலியோட, திருப்பதி போயிட்டு வந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் சொன்னாங்க. நானும் எங்கள் ஃபேமிலியோட திருப்பதி போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து ஒரு மாதத்துலேயே எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஆட்டோ எடுத்தார். இப்போ ஆட்டோ ஓட்டி நல்லா தான் இருக்கிறோம், நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த கோயில் வந்து MFL இருந்து அந்த கம்பெனி ஒட்டினா பிறகு இருக்கு. எனக்கு இந்த கோயில் யார் சொன்னதுன்னா, எனக்கு தெரிஞ்சு எங்கள் கம்பெனியில் வேலை செஞ்ச ராஜி அக்கான்றவங்க மூலயமா தான் இங்கே கோயில் இருக்கு, இந்த கோயிலில் அம்மா இருக்காங்க, அருள்வாக்கு சொல்றாங்கன்றது தெரியும். இந்த கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீட்டில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது. ஏன் நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருந்தது. அப்புறம் அந்த அக்கா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்க வந்தோம். கேட்டோன்னே அம்மா அருள்வாக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு என்ன பண்ணணும் பரிகாரம் சொன்னாங்க, கோயிலுக்கு வர்றது என்ன செய்யணும்ட்டு அது புறப்படி செஞ்சோம். இப்போ ஒரு 4-5 வருஷமா அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். வரும்போது இருந்ததுக்கும் இப்போதைக்கும் நிறைய மாற்றம் இருக்கு. நம்ம என்ன குறை நினைச்சு வரோமோ அதை நம்ம வந்து எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லை. அவங்க முன்னாடி உட்காந்து அவங்க ஆஸ் யூஷுவல் கோயிலுக்கு வர மாதிரி ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு ஒரு 9 பழம் வாங்கிட்டு இங்க வந்து அம்மா கிட்ட சொன்னோம்னா நம்ம குறைகள் என்னவோ அதை அவங்களே புட்டு அடிச்சிருவாங்க. வணக்கம், என் பேர் மோகனாம்பாள். நான் இங்கே CPCL
அங்காளம்மன் கோயில் வச்சு நடத்துகிறேன். ஏற்கனவே அங்காளம்மாவுடைய சிலையை வச்சு வீட்டில் குறி மேடை வச்சு நடத்துகிறேன். திருவற்றூரில் இருந்தேன். அம்பாளுக்கிட்ட வாக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். வாடகை வீட்டில் இருந்து என்னால் வாக்கு சொல்ல முடியாதனால எனக்கு சொந்தமாக ஒரு இல்லடம் கேட்டேன். அம்பாள் எனக்கு இல்லடத்துக்கு வழி கொடுத்தா. இந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு, வந்து பார்க்கணும்னு கூப்பிட்டாங்க. போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த இடத்த வாங்குறதுக்கு எனக்கு வாழ்க்கை கொடுமான்னு சொன்னேன். அதே மாதிரி கொடுத்தாங்க. வீடு கட்ட முடியாம உட்காந்துருந்தேன். அந்த வீடை கட்டி கொடுத்தாயி அப்பதான் நான் வாக்கு சொல்ல முடியும்னு கேட்டேன். அதே போல அந்த இடத்த எனக்கு கட்டியும் கொடுத்தாங்க. நான் எல்லாத்துக்கும் நம்புறது இந்த அம்மாவை மட்டும்தான். யாருக்கிட்டையும் இது வரைக்கும் எதையும் நான் கேட்டது கிடையாது. நடுவுல நான் சொல்லிட்டு இருக்க வாக்கு எங்க வீட்டுக்காருக்கு அது தெரியாம இருந்தது. ஒரு நேரம் அதை தெரிய ஆரம்பிச்சு நான் ஏதோ கோவத்துல பேசுறேன், என்னமோ எனக்கு பிடிச்சிக்கிச்சு, வளர்றேன்னு நினைச்சு அவர் என்னை அடிச்சிட்டாரு. அடிச்ச உடனே குக்ரத்துல என்னை படுக்கையா போட்டாங்க. 15 நாள் எச்சி கூட முழுங்க முடியாத அளவுக்கு என்னை பாயும் படுக்குமே ஆக்கி நான் தேர்வுனா தேர மாட்டேனான்ற நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரரு மலைக்கு போயிட்டு வேண்டிக்கிட்டு என்னென்னமோ சாமியெல்லாம் கும்பிட்டாங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகல. லாஸ்ட்ல என்னை கொண்டு போய் எங்க அம்மா வீட்டில் விட்டுட்டாங்க. வந்தா பொண்டாட்டியா வா, இல்லை இந்த பொண்ணா நான் இந்த இடத்துலயே நான் உன்னை புதைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அது இன்னொருத்தவங்க மேல சாமி வந்து எனக்கு நீ தான் வந்திருக்கேன், நான் இருக்கிறது தெரியாம என்னை அலட்சியப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால என்னை கூட்டிட்டு போய் ஒரு கோயிலில் உட்கார வச்சு காமிச்சதுனால நான் தான் வந்திருக்கேன்னு வாக்கு கொடுத்தாங்க. வாக்கு கொடுத்ததுனால நான் வாக்கு சொல்லதான் ஆரம்பிச்சேன். அதை எங்க வீட்டுக்கு தெரியாம இந்த தவறு நடந்துச்சு, மன்னிச்சிருங்க நான் மனமாற உருனோடனே எனக்கு அந்த உடம்பு சரியாக்கி கொடுத்தாங்க. எனக்கு இல்லடம் கேட்டேன், இல்லடம் கொடுத்தாங்க. அந்த இல்லடத்துல இருந்து நான் இப்போ வரைக்கும் வாக்கு சொல்லிக்கிட்டு வரேன். இங்க இருந்து நான் திருவத்தூருக்கு போகும்போது இந்த கோயிலை பார்த்தேன். இந்த விநாயகர் வந்து ஒரு 85 வருஷ விநாயகர். இவர் இந்த விநாயகர் இந்த கம்பெனி வர்றதுக்கு முன்னாடி வந்தவர். அவர் இதை ஒரு பெரியவர் தான் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாரு. நான் போகும்போது வரும்போது பார்ப்பேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் தான் சொன்னார் இது ஒரு கோயில் என்னாரு. அது கோயில் மாதிரியே எனக்கு தெரியல. அப்புறம் கிட்ட இறங்கி பார்த்தா விநாயகர் இருந்தார். அந்த விநாயகர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விநாயகர். அவர் எதை கேட்டாலும் கொடுப்பாரு. நாங்கள் திடீர்னு ஒரு இடம் போனோம். இப்போ எனக்கு பணம் உடைவாக இருந்தது, அவர்கிட்ட கேட்டுட்டு போனோம். அந்த சாயந்தரத்துக்குள்ளே நாங்கள் கொடுக்கணும்ப்பா, எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுப்பான்னு ஒரு வேண்டுதலாக தான் வச்சுட்டு போனோம். ஆனால் எங்களுக்கு அதுக்கு மேலேயே கொடுத்துட்டாரு. அதுலேருந்து நாங்கள் அவரை பார்க்காம போகிறதில்ல, வந்து இறங்கி நின்று கும்பிட்டுட்டு தான் போவோம். அந்த மாதிரி ஒரு தடவை கும்பிடும் போது இந்த பூஜை பண்ணிட்டு இருந்தவர் என்னை பார்த்தாரு. பார்த்துட்டு என்னை கொஞ்ச நேரம் உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார். எதுக்குப்பா என்னை அப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா இது அம்மன் கோயிலாக மாறப்போகுது, நீங்கள் தான் இதை நடத்த போறீங்கன்னாரு. நான் எங்கேருந்துப்பா நடத்துறது, என்னெல்லாம் நடத்த முடியாது. அகத்தியர் வந்து இந்த கோயிலில் உட்காந்து குறி சொன்னாராம். என்னன்னு சொன்னாருன்னா, இது பிள்ளையார் கோயில் இல்லை அம்மன் கோயிலாக மாறப்போகுது, இதை நீங்கள் நடத்த மாட்டீங்க, ஒரு அம்பா வந்து நடத்த போகிறாங்கன்னு சொன்னாராம். அவர் வந்து என்ன சொன்னார், இந்த மாதிரி அகத்தியர் சொன்னார், உங்கள் முகத்தை எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே காமிச்சார் உங்களை மாதிரியே அப்படின்னு அகத்தியர் என்கிட்ட சொன்னாருமான்னு சொன்னார். நான் அதை நம்பலை. சரிப்பா நான் சிரிச்சுக்கிட்டே நான் போயிட்டேன். அப்பயும் என்கிட்ட சொன்னார், நீங்கள் வந்து எப்போனாலும் கும்பிடலாம், இந்த சாவி வச்சுக்கோங்க, நிறைய எனக்கு வேண்டாம், நான் போகும்போது நான் கும்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனேன். அப்பப்போ வருவேன், கும்பிடுவேன், போவேன். இது ஒரு தடவை என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை, வீட்டில் சொல்ல முடியாத பிரச்சனை. அதை சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க குடும்பத்தையே ஆட்டி படைக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அந்த வீட்டையே இன்னொரு பேரில் மாற்றி எழுதிக்கிட்டான் அந்த ஆள். அவங்க பேரில் எழுதிக்கின்னு அவங்க வீட்டில் இருந்து எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டான். நீங்கள்லாம் வெளியே போயிடுங்க, இந்த வீடு என் பேரில் எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க, அப்போ தான் இங்கே நல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவங்க பயந்து அடிச்சுக்கிட்டு என்கிட்ட ஓடியாந்தாங்க. நான் அவங்க சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எண்ணி 8 நாளில் அவனை நான் துரத்துறேன், அந்த வீட்டை உங்கள் பேர்லேயே கொடுத்துட்டு போகிற அளவுக்கு நான் பண்ணுறேன். ஆனால் நான் பண்ணுற பூஜையோ செய்கிற செயலோ அவனுக்கு தெரியாமல் நீங்கள் பார்த்துக்கணும், ஏன்னா பார்த்து தெரிஞ்சுக்கினானா அவன் மேல் கொண்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி அமிச்சோம். அதே போல் அவங்களும் நடந்துக்கிட்டாங்க. எண்ணி 8 நாள் அவனே காலையில் வந்து லாரி எடுத்துன்னு வந்து வச்சு வீட்டில் இருக்கிற சாமானெல்லாம் கொண்டு போயிட்டு பத்திரத்தை இவங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்டான். நீங்கள் எங்கள் பூஜைக்கு நீங்கள் ஒத்துழைக்கல, அதனால நான் வீட்டை காலி பண்ணுறேன், இந்தாங்க உங்கள் வீடு உங்ககிட்டயே நான் கொடுத்துட்றேன் சொல்லிட்டு அவன் ஓடிட்டான். உடனே குடும்பமே ஓடியாந்து என் காலில் விழுந்தது. நீ சொன்ன மாதிரி அவங்கள 8 நாளில் அனுப்பிட்ட அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அந்த வீட்டு உள்ளே போனேன். போய் பார்த்தா வந்து மரத்தில் வந்து நாகத்தை வரைஞ்சி வச்சு சிமெண்ட் மூலயமா ஒரு நாகத்தை சிலையை வச்சு குடும்பத்தையும் ஒரு வழியாக ஆக்கியிருக்கான்.
அதுக்கப்புறம் அந்த வீட்டில் போய் பூஜைகள்லாம் கொஞ்சம் பண்ணி அந்த சிலையை கொண்டு போய் ஏதாவது ஒரு கோயிலில் வைங்கன்னு சொன்னேன். அவங்க எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்ததுக்கு பணம் கட்ட சொன்னாங்க. 1 லட்சம் 2 லட்சம் கட்ட சொன்னாங்களாம் அந்த சிலை வைக்க. அவங்க என்கிட்ட இப்போ எதுவுமே கிடையாது, நாங்கள் சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்குது, இந்த சிலைக்கு 1 லட்சம் கேட்குறாங்க, நாங்கள் எங்கே கொடுக்குறதுன்னு கஷ்டப்பட்டாங்க. அப்போ நான் இந்த கோயில் ஞாபகம் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டேன், ஐயா இந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வைக்கட்டுமா, கோயிலே உங்களுது, நீங்கள் என்னெல்லாம் செய்யுங்கன்னாரு. சரி இதை சொன்னதுக்காக அந்த சிலையை எடுத்துன்னு வந்து நான் இங்கே வச்சு பூஜையும் பண்ணேன். சரி வச்சுட்டோம், அதை பட்னி போடக்கூடாதுன்னு 48 நாள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்யணும்னு செஞ்சேன். செய்யும் போது விநாயகர் மட்டும் எப்படி நம்ம விட முடியும், இவருக்கு செய்கிற மாதிரி அவளுக்கும் செய்யலான்ட்டு. இது வந்து இங்கே வந்து இந்த கோயில் வந்து பெரிய குளம், அந்த குளத்துல தூர் வரும்போது அந்த விநாயகர் கிடைச்சாரு. ஆமா, அதை எடுத்து வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்தாரு ஐயா. அதை போறவங்களும் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன மண்டபம் மாதிரி கட்டினாரு. இங்க அரச மரம் ஒன்று இருந்தது, பெரிய அரச மரம், அதுல பக்கத்துல நிக்க வச்சு அதுல கும்பிட்டுட்டு இருந்தாரு. இந்த கம்பெனி கட்டும் போது இந்த கோயிலை எல்லாரும் சாமி கும்பிட்றாங்கன்னு சொல்லி அவங்களே இடம் விட்டு தான் கட்டியிருப்பாங்க. எல் வடிவத்துல வந்து மதில் சுவர் போட்டிருப்பாங்க. அப்பயே அதை விட்டுட்டு தான் கட்டினாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நான் வந்து இதை செய்ய ஆரம்பிச்சு, நீங்களே செய்யுங்கம்மான்னு என்கிட்ட கொடுத்தாரு. என்னால் எந்த சாமியும் விட்டுட்டு கும்பிட முடியாது, ஏன்னா என் வீட்லேயும் சிலை இருக்கு, இங்கேயும் இருக்கு, 2 பக்கம் என்னால் கும்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த விநாயகரை நான் வீட்டுக்கு கொண்டு போயிடுறேன், நான் கோயில் கட்டி வச்சிருக்கேன், அங்கே எடுத்து போய் வச்சுக்கிறேன்னு சொல்லி இவர் அங்கே நான் கொண்டு போயிட்டேன். அங்கே கொண்டு போய் வச்சவொடனே இருக்கிறவங்க 2-3 பேர் கும்பிட்டாங்க, அவங்களும் கும்பிட்றத விட்டுட்டாங்க. அப்போ எனக்கு கோவம் வந்துருச்சு. ரோட்ல இருந்தாலாவது 4 பேர் கும்பிட்டு இருந்தாங்க, இந்த இடத்துல எடுத்துன்னு வந்து வச்சு யாருமே கும்பிடலன்ட்டு நான் வச்சு இந்த தெய்வத்தையும் சேர்த்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன். அப்போ விநாயகர் நான் உள்ளே போக மாட்டேன், இது அம்மன் கோயிலாக தான் மாறப்போகுது, இது அம்மன் தான் வரணும், நான் வலதுபுறமாக உட்கார்ற மாதிரி எனக்கு ஆசனம் போடுங்கன்னு சொன்னார். என்ன இப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், இல்லை இது அம்மன் கோயிலாக மாறப்போகுது, இது எப்பயோ சொன்ன வாக்கு தான்னாங்க. சரின்னு அவரை வலதுபுறம் வச்சுட்டு அம்பாலை உள்ளே வைக்கலான்னு பார்த்தா, இல்லை எனக்கு 5 அடி சிலை வேணும்னாங்க. திடீர்னு 5 அடி சிலை கேட்குறாங்கன்ட்டு சரி கொஞ்சம் ஆற போடலான்ட்டு போட்டோம். எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சபரி வந்து கிடைச்சாரு. சேலத்துல இருந்து வந்தாங்க அவங்கள கூட்டிட்டு வந்து செஞ்சோம். அவங்க 3 நாள் 5 நாள் இங்க இருந்து வேலை பார்த்தாங்க. 5ஆவது நாள் அவங்களுக்கு மரியாதை பண்ணணும்னு நான் வீட்டுக்கு வர சொன்னேன். அவங்க பார்த்துட்டு என்ன அப்படியே நின்றுட்டாங்க. என்ன பண்ணா, நீங்க போய் முதல்ல அம்பாவை பார்த்துட்டு வாங்க. என்ன பண்ணா, இல்லை நீங்க போய் பாருங்க அப்படின்னாங்க. சரி நீங்க வந்து நான் பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் என்னை பார்த்தோன்னே அவங்க கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டாங்க. என்ன பண்ண, உங்க முகம் அப்படியே வந்துக்குதுமா அவங்க அங்க அந்த சிலையில அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க என்னை பார்க்கல, அவங்க 5ஆவது நாள் மரியாதை பண்றதுக்கு தான் வர சொன்னேன். நான் வரல அவங்களே தான் பண்ணாங்க. இதுல சாப்பாடு மட்டும் நான் கொடுத்து விடுவேன். 5ஆவது நாள் வீட்டுக்கு வர சொல்லி அவங்களை மரியாதை பண்ணலான்னு கூப்பிட்டு அனுப்பிச்சும் போது தான் அவங்க என்ன பார்த்தாங்க. நீங்க முதல்ல போய் அம்பாலை பார்த்துட்டு வந்துட்டு எங்களுக்கு எதனா கொடுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நாங்கள் வந்து பார்த்தோம். முகத்துல எனக்கு என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் அந்த அம்பாளுக்கும் இருக்கு. இந்த கன்னத்துல இருக்கிற மச்சம் முதல் கொண்டு அம்பாளுக்கு வந்திருந்தது. எனக்கே பெரிய ஆச்சரியமா இருந்தது. அது ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு அம்பாள் கொடுத்தது. அதுல இருந்து நான் இந்த இடத்த கோயிலை எடுத்து செஞ்சிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு உயிரை காப்பாத்தி கொடுத்தது. இதை நான் வாங்கி வைக்கல. இந்த ஒரு சிலையும் ஒரு உயிரை காப்பாத்தி கொடுத்ததுக்கு அவங்க வேண்டிக்கிட்டு வச்ச சிலைங்க தான் இங்க இருக்கிற எல்லா சிலையுமே. நான் வச்ச சிலை ஒன்னே ஒண்ணுதான் அம்பாள், மூலவர் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். விநாயகர் இருக்காரு. மீது எல்லாருமே ஒவ்வொரு சாட்சிக்குரியவங்க. அதை சொல்லணும்னா ஒரு நாள் ஆகிடும் எனக்கு. விநாயகர் இன்னொரு விநாயகர் வச்சிருக்காங்க. அவர் வந்து பேர் வந்து கணேஷ் தான் அந்த பையன் பேரு. அவர் இந்தியன் ஆயில் கம்பெனில வேலை செய்யறாரு. அவங்க பையனுக்கு வந்து இது இல்லாம பண்ணிட்டாங்க. அதாவது சொத்து பிரச்சனையில அவனுக்கு செய்வனை வச்சு வீட்டை விட்டு வெளியே வராத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதை சரி பண்ணி கொடுத்ததுக்காக அந்த பையன் பேர் வச்சு இந்த விநாயகரை வாங்கி இவங்க பிரதிஷ்டை பண்ணாங்க. சரி ஆயிடுச்சு. அவர் திருவற்றூர்ல இருக்காரு, நல்லா இருக்காரு. இப்ப நம்ம கோயில்ல முக்கியமான எதுக்கெல்லாம் அங்க முக்கியமா வந்து வராங்க? முக்கியமா வர்றவங்க மெயினா குறி கேட்க வருவாங்க. அந்த குறியை கேட்டு அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு அதை சரி பண்ணிக்க வருவாங்க. இதுல எதுக்கு வருவாங்கன்னா, காத்து சேஷ்டை இருக்கிறவங்க வருவாங்க. இங்க வந்த உடனே போயிடும். இத்தனை நாள் அத்தனை நாள்லாம் கிடையாது. வந்த ஒரே நாள்ல அவங்கள வர வச்சு அடிக்கலாம் மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம். அவங்களே வாக்கு கொடுப்பாங்க யார் வந்திருக்காங்கன்னு, எதனால வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க, என்ன வேணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம சரி பண்ணி கொடுத்த உடனே அவங்க முடி கட்டிட்டு போயிடுவாங்க. ஆமா,
குறி சொல்றது தான் இங்க ஃபேமஸ். ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வருவாங்க. எப்பலாமா சொல்றீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் மட்டும்தான் சொல்லுவோம். ஏன்னா என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அதனால ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் மட்டும்தான். சாயந்தரம் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் போகும். ஆமா, டெய்லியும் காலையில 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் திறந்திருப்போம். சாயந்தரம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் திறந்திருக்கும். முதல்ல இந்த கோயில் ஒரு பேர் வந்து குபேர விநாயகர், அதுக்கப்புறம் தான் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி போட்டோம். அந்த தேங்காய் வழிபாடுலாம் இருக்கு. என்ன மாதிரி தேங்காய்? இந்த தேங்காய் வழிபாடு என்னன்னா, வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் தீரணும், மனக்குறைகள் தீரணும், பண குறைகள் தீரணும். ஏதாவது எனக்கு வீட்டில் வந்து துர்தேவதைகள் இருக்காங்க, அப்புறம் ஒரு மூதேவி மாதிரி இருக்கு, ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கு, பிள்ளைங்க வந்து சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்காங்க, ஒரு வேலை கிடைக்கல, எவ்வளோ சம்பளம் வந்தாலும் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இது ஒரே ஒரு தேங்காய் கையில் எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்மளுடைய வேண்டுதலை அந்த தேங்காவில் சொல்லணும். அதை 3 தடவை வீட்டை சுற்றி எடுத்து மஞ்சள் துணியில் முடிஞ்சு எடுத்துட்டு வந்து இந்த கோயிலில் கட்டணும். இது எதுக்கு கட்டணும்னு சொன்னால், அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் அந்த தேங்காவில் இறங்கிருச்சு, அந்த தேங்காவை கொண்டு போய் நாங்கள் இந்த கோயிலில் நிறுத்துறோன்ட்டு எடுத்துகிட்டு வந்து கட்டுவாங்க. இதை இங்கே கட்டும் போது உள்ள ஒரு தேங்காவை வச்சு அம்பாளுக்கிட்ட வாழ்த்தி, அவங்க என்னெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்களோ அதை நீ வாங்கிக்க, அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை குடும்பம்னு சொல்லி உள்ள ஒரு தேங்காவை நிறுத்தி அதை பச்சை துணியில முடி போட்டு அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவோம். அதை எடுத்துன்னு போய் அவங்க உத்தரத்துல கட்டணும், அதாவது வீட்டுக்குள்ள. எப்போ ஒன்னாலும் கட்டலாம். இப்போ உடம்பு நோவு நம்மளை கேட்டா வருது இல்லைங்களா, அதுக்கு எப்போ வேணாலும் வரணும், எப்போ வேணாலும் போகும். அது மாதிரி உனக்கு மனக்குறை எப்போ இருக்கோ அப்பெல்லாம் நீங்க வந்து இதை செஞ்சுட்டு போகலாம். அதாவது சில பேருக்கு வேலை செய்வாங்க, அதுக்குண்டான பணம் வராம இருக்கும். ஒரு கை மாத்தா பணம் வாங்கியிருப்பாங்க, இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அவங்க பேரை எழுதி இத்தனை வாரத்துக்குள்ள எனக்கு முடிச்சு கொடுங்க, நான் இவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன், 4 பேருக்கு சம்பளம் தரணும், இன்னும் எனக்கு சம்பளம் தரல, அதை வாங்கி கொடுங்கன்னு வேண்டி மனசார குத்துனாங்கன்னா அதை வாங்கி கொடுப்பாங்க. ஆமா, இப்ப உங்க ஒருத்தவங்க காசுக்கு வாங்கிட்டாங்க என்கிட்ட, அவங்க போய் கேட்கும் போதெல்லாம் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதை வாக்கா கேட்பாங்க. அந்த வாக்கா கேட்கும் போது அம்மா சொல்லுவாங்க, அவங்கள நினைச்சு பழம் எழுதி சொருவுப்பா, இத்தனை வாரம் சொருவுங்க, அவங்க கொடுக்குறவங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு உங்களுக்கு காட்டி கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. வந்திருக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அதுக்கு சாட்சி ஒருத்தர் இருக்காரு, தம்பி குடிப்பாரு, அந்த குடியில இருந்து, ஆனா குடி வந்து நாங்க கொடுக்கறதுலயும் சரியாகும், அவங்க மன உறுதியும் கொஞ்சம் வேணும். அதனால தம்பி குடிச்சிட்டு இருந்தாரு. இதனால குடும்பத்துல ஒரே குழப்பம், கஷ்டம், வாக்குவாதங்கள்லாம் இருந்தது. மனசார வேண்டிக்கிட்டு, அம்மா நான் இங்க வந்து எனக்கு கயிறு கட்டி மருந்து கொடுங்க, நான் இனிமே குடிக்காம இருக்கணும்னு கேட்டா போல இந்த தம்பிக்கு கொடுத்தேன், கயிறு கட்டினேன், மருந்து சாப்பிட்டாரு, குடிக்காம இருக்காரு, குடும்பம் நல்லா இருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு சில பேர் செய்வன கட்டு இருக்கும், குடும்பத்துக்குள்ளேயே முன்னேற்றங்கள் இல்லாம இவங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு செய்வன மாதிரி இருக்கும். 2வது முன்னோர்களுடைய சாபக்கட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா குழந்தை தள்ளி போறது நிறைய வரும். இங்க வந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குழந்தை நிக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ அதை செஞ்சு நாங்க கட்டெடுத்து விடுவோம். நிறைய பேருக்கு குழந்தை நின்று இருக்கு, வளையல் வாங்கி கொடுத்துருக்காங்க, குழந்தைக்காக சீமந்தம் பண்ணுவாங்க, இங்க வந்து எல்லாம் பண்ணுவாங்க. இந்த கோயில்ல முக்கியமான பூஜை, பெரிய பூஜை என்ன பூஜை? மசானா கொள்ளை. வேற என்ன? ஆடி 1க்கு நலங்கு பூஜை. நலங்கு பூஜைனா என்ன? நலங்கு பூஜைன்னா அம்பாளை என் பொண்ணா நினைச்சு வருஷம் பெரிய பொண்ணாகிற மாதிரி ஆடி 1க்கு நலங்கு வைப்பேன். வருஷத்தட்டு வச்சு துணிமணி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு நலங்கு வைப்பேன். வர்றவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுவேன், அவங்களுக்கு கிஃப்ட் மாதிரி வாங்கி கொடுப்பேன். அதாவது வேண்டிக்குவாங்க, இந்த வருஷம் எனக்கு இது நடந்துருச்சுன்னா அடுத்த வருஷம் நான் இதை வந்து வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குறையாம தட்டுங்க வந்துகிட்டே தான் இருக்கு. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயில், குபேர விநாயகர் கோயில்னு போட்டிருக்கும் போர்டு. மணலியிலேருந்து மணலி புதுநகர் போகிற ரோடு மேலேயே இருக்கும். சிபிசிஎல் கம்பெனிக்கு 3வது கேட், லேபர் கேட் ஆண்டதான் இந்த கோயில் இருக்கு. அந்த காம்பவுண்ட் ஒட்டின மாதிரியே தான் வரும் அந்த கோயில், ரோட்ல போகும்போதே தெரியும். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.